ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக போய் கடைசியில் வந்துட்டு விஜய் பார்வதிக்கும் விக்கலுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சபரி 3 பேருக்குமே முட்டிக்கிச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து திவாகர் வந்து கானா வினோத்தை வந்து கலாய்க்கிறாரு. கானா வந்தாச்சு சார், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இதில் வந்திருப்பீங்க தலையா, பட் உங்கள் கேரக்டர் சரியில்லைன்னு கலாய்ச்சி விட்றாரு. எப்போ எனக்கு அது தேவையில்லப்பா, நீ வீணாக வந்து சண்டை ஒழிப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சு வர்றாரு. அதுக்கப்புறம் விக்ரம் பிடிச்சிக்கிறார் திவாகர். அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கார்ல, அவர் பக்கத்துலேயே உட்காந்து என்னென்னா சொன்னேன், நான் நடிக்கிறேன்ற, கேமரா முன்னாடி வந்துட்டு நான் பெருக்கிறேன்ற, வெங்காயத்துக்காக நான் அழுதன்ற, என்னைய கலாச்சிட்டலன்னும் போது விஜய் பார்வதி வந்துடுறாங்க. வந்துட்டு ஓ நீ அப்போ திவாகர் சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் அழுததே கிடையாது, ஷோக்காக நான் நடிக்க மாட்டேன் அப்படின்போது இவரும் எப்படியே வந்து பார்க்குறாரு. அப்போ விஜய் பார்வதி, ஏன்டா நீ இது வரைக்கும் நான் அழுததே இல்லையா அப்படின்னு விக்கல் சீக்கிரம் பார்த்துட்டு, ஆமாம் நான் அழுததில்லை, ஆனால் உங்ககிட்ட அந்த எண்ணம் இருக்குது, என்னை அழ வைக்கிற எண்ணம், அந்த குறிக்கோளும் உங்ககிட்ட இருக்குது. எனக்கு வந்துட்டு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், ஒரு குறிக்கோள் வச்சுட்டு தான் நீ அதை விட மாட்டேன், அந்த அளவுக்கு நீ என்னை வந்து அள வச்சிருவேன்னு தெரியும், நான் வந்து பைத்தியம் பிடிச்சி இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நீ விட மாட்டல அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷன் போய் என்னென்ன ஏதோ ஒரு கூட்டணி வச்சுருந்தீங்க, அந்த கூட்டணி என்னாச்சு அப்படிங்கும்போது விக்கல் சீக்கிரம் முன்னாடி தான் பேசிட்டு இருப்பார்ல, அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் நாங்கள் எப்பயும் வந்து ராமேஸ்வரத்தில் போட்டு கரைச்சி இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படியே ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீ தான் அந்த இது அந்த கூட்டணி வளர விடாமல் நீ தான் வந்து மண்ணலி போடுறிய அப்படின்போது, ஆமாம் நான் மண்ணலி போடுறேன், ஆனால் அந்த மண்ணில் வந்துட்டு செடியில் வளரும் அப்படின்னா நீ அந்த மண்ணலி போடல. விக்கல் சீக்கிரம் சொல்கிறார் விஜய் பார்வதி பார்த்து, நீ வந்துட்டு அந்த மனுஷங்க மேலே மண்ணலி போட்டு சாவச்சிருவாங்க பற்றி அந்த மாதிரி மண்ணலி போடுற அப்படின்னு கலாச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகுது, நீங்களாம் என்ன மனுஷங்கன்னு கலாய்ச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ என்ன சாதிச்சிருக்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 13 கண்ட்ரி இது வரைக்கும் போயிருக்கேன் அப்படிங்கும்போது உன்னோட திறமைக்கெல்லாம் 13 கண்ட்ரியில் ஒரு மேட்ரே கிடையாதுன்றாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு டக்குன்னு, அண்ணே விக்ரல் சக்கரம் பற்றி உங்களுக்கு தெரியல, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க, அவன் அந்த மாதிரி கிடையாது அப்படின் போது டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்கிறார் நம்ம சபரி. உடனே இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது, எதுக்கு நீ இப்போ உள்ளே வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் வந்துட்டு இல்லையா அப்படின் போது அதுக்கும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அப்பயும் பீ போட்டுறாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி வெளிக்கொண்டது நான் தான், அந்த பெருமை என்னையே சேரும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா சபரியோட மூஞ்சி மாறிடுச்சு. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த சபரி வந்துட்டு ஆக்சுவலாக விஜய் பார்வதி முட்டியில் வந்து இடிச்சிருப்பார். அது வந்துட்டு நிறைய பேர் நேற்றே சொல்லியிருப்பாங்க, அது வேணும்ட்டு பண்ணார் அப்படின்னு. அப்பயே மனுஷன் வந்து ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. பட் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. உடையிற அளவுக்கு இப்போ உடையிற அளவுக்கு அப்போ உடஞ்சிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இது வந்து தவறுதலாக நடந்த விஷயங்கள், எதிர்பாராத சம்பவம் நம்ம நினச்சிருப்போம், ஏற்றுக்கிட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி அப்போ இல்லாமல் இப்போ வந்து நடித்தா அதை வந்து உண்மையிலேயே நடிப்பார் தான் இருக்குது. உடனே மனுஷன் ஆஃப் ஆகிட்டாப்ல. ஸோ நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா, அதனால் வந்து ரொம்ப அப்படியே பதட்டத்தில் இருக்கார் போல இருக்குது. பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் பார்வதி, விக்கல் சீக்கிரம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சபரி, இவங்க 3 பேர் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.